எப்பவுமே HTMLனா ஒரு டேக்கை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அது போல் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது. இப்போ நம்ம உங்கள் ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணுறது வழியாக HTMLை கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக HTMLல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். மூணாவதாக இந்த டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட வெப்பேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நாலாவதாக SEOனா என்ன, SEO ஃப்ரெண்ட்லியாக ஒரு வெப்பேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அஞ்சாவதாக HTMLல என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். கடைசியாக இந்த HTML டேக்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூமை எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா HTMLை யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னு உங்களால் கற்றுக்க முடியும். இப்போ HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் தான் என்னன்னு பார்க்க போகிறோம். இதை மட்டும் போன வீடியோவிலே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு தடவை மறுபடி ரீகேப் பண்ணிக்கலாம். ஒரு HTML டேக் இது போல தான் இருக்கும். இதில் இந்த ஃபஸ்ட் ஆரோ மார்க்லேருந்து இந்த க்ளோஸ் ஆகுதுல, இது வரைக்கும் நம்ம ஓப்பனிங் டேக்னு சொல்லுவோம். கடைசியாக இங்கே முடியுதில்ல, இதை க்ளோசிங் டேக்னு சொல்லுவோம். இந்த ஓப்பனிங் டேக்கையும் க்ளோசிங் டேக்கையும் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலான்னா, க்ளோசிங் டேக்கில் இந்த ஸ்லாஷ் இருக்கும். இங்கே இடையில ID = பேரான் இருக்குல்ல, இதுதான் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்பெஷல் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், சில பேர் பாடுவாங்க, சில பேர் ஆடுவாங்க. அதே போல் இங்கே ஒவ்வொரு டேக்குக்கும் அதுக்குன்னு சில ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிறத பண்ணிக்க முடியும். இங்கே ஃபஸ்ட்டு ID = இருக்குல்ல, அதை ஆட்ரிபியூட் நேம்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் அப்புறம் பேரான் கொடுத்துருக்கோம்ல, இதை ஆட்ரிபியூட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் ஒரு HTML டேகை டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இடையில உள்ளது தான் கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை தவிர ப்ரௌசரில் வேறு எதுவுமே உங்களால் பார்க்க முடியாது. இப்படி தான் ஒரு டேகை HTMLல எழுதுவாங்க. HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சரும் ஹியூமனோட பேசிக் ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே தான் இருக்கும். எப்படி ஹியூமனுக்கு ஹெட் அண்ட் பாடி இருக்கும், அதே போல தான் HTMLக்கும் ஹெட்டும் பாடியும் இருக்கும். ஹியூமனோட ஹெட் எப்படி திங்க் பண்ணுறதுக்கு, டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, லைப்ரரியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகுது. அதே போல தான் இங்கே HTML ஹெட்டும். மெட்டா டேட்டான்னு சொல்லப்படுற அந்த வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் எழுதுறதுக்கும், அந்த வெப்பேஜோட ஸ்டைல்ஸ் அப்புறம் ஸ்கிரிப்டெல்லாம் லோட் பண்ணுறதுக்கும் இந்த ஹெட் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பாடி தான் நீங்கள் ப்ரௌசரில் பார்க்குற ஆக்சுவல் வெப்சைட். இதுக்குள்ளார எழுதுகிற டெக்ஸ்ட்லேருந்து, கண்டென்ட்லேருந்து, இமேஜஸ், வீடியோஸ் வரைக்கும் உங்களுக்கு வெப்சைட்டாக ப்ரௌசரில் ரெண்டர் ஆகுது. இதுதான் HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சரே. நெக்ஸ்ட்டு HTML5ஓட பேசிக் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட் லைனில் டாக் டைப்புன்னு இருக்குல்ல, இதுதான் HTMLோட எந்த வேர்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுற சின்டெக்ஸ். டாக் டைப் HTMLனு கொடுத்தோம்னா இது HTML5 வெர்ஷன் அது எடுத்துக்கும். இதை மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் HTML5ஓட டேக்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த கேரக்டர் செட் மெட்டா டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கேரக்டர் என்கோடிங்காக யூஸ் ஆகுது. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுதுகிற எல்லாமே கம்ப்யூட்டருக்கு புரியாது. அதை என்ன ஸ்டாண்டர்டில் எழுதுறீங்கன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் கம்ப்யூட்டர் அதை ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வியூ போர்ட் மெட்டா டேக். உங்களோட வெப்சைட் லேப்டாப்பில் பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், அதுவே மொபைலில் பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி சின்னதாகிடும். இதை தான் ரெஸ்பான்சிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டேகை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட டிவைஸ் வித் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி வெப்சைட் அதுக்கேற்ற மாதிரி சின்னதாகவும் பெருசாகவும் மாறிக்கும். கடைசியாக வெப்சைட்டோட டைட்டில் கொடுக்கறதுக்காக இந்த டைட்டில் டேக் யூஸ் ஆகுது. இது ப்ரௌசரோட டாப்பில் இந்த டைட்டில் உங்களுக்கு வரும். பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸை சில டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. அது என்னன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல P டேக், அதெல்லாம் க்ளோசிங் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. க்ளோசிங் டேக்னா ஒன்றும் இல்லை, ஒரு டேக்ல ஓப்பனிங் டேக்கும் க்ளோசிங் டேக்கும் ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை தான் க்ளோசிங் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டேக்ஸுக்கு இடையில கண்டென்ட் இருக்கிறதுனாலேயே இது இப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த க்ளோசிங் டேக்கோட பர்பஸ் என்னன்னா, இதுக்கு இடையில உங்கள் கண்டென்ட்டை எழுதிக்க முடியும். நெக்ஸ்ட் செல்ஃப் க்ளோசிங் டேக். இதுக்கு க்ளோசிங் டேக் போல் தனியாக ஒரு டேக்கை மென்ஷன் பண்ணி க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு இருக்கிற ஓப்பனிங் டேக்லேயே கடைசியாக ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் டேக் போலயே நிறைய செல்ஃப் க்ளோசிங் டேக்லாம் இருக்குது. மூணாவதாக நெஸ்டட் டேக்ஸ். அதாவது 2-3 டேக்ஸை சேர்த்து எழுதுனாதான் இதோட பர்பஸ் சால்வ் ஆகும். இங்கே ULங்கிறது ஒரு டேகு, Lங்கிறது இன்னொரு டேகு. ஆனால் இந்த 2 டேக்கையும் சேர்த்து எழுதுனாதான் உங்களால் ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியும்.
இந்த டைப்ஸ் ஆஃப் டேக்கை தான் நம்ம நெஸ்டட் டேக்ஸ்ன்னு சொல்லுறோம். இந்த டேக்ஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நம்ம ஒர்க்கும் பண்ணி பார்க்கலாம். ஒரு வெப் பேஜை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணுன்னா ஒரு ஹால் மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டி அதில் எல்லா பொருளையும் போட்டு வைப்பீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்கள. ஏன் ஒரே ஒரு ஹாலில் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டா என்ன? இட் மேக்ஸ் கன்ஃபியூஷன், கரெக்டா? ஒரு வீடு கட்டணுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி தானே கட்டுவீங்க. பெட்ரூம் தனியாக, கிச்சன் தனியாக, பாத்ரூம் தனியாக, அது போல். ஏன் இதை மாதிரி பிரித்து பிரித்து கட்டுறோன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. எப்படி நீங்கள் வீடு கட்டும் போது பிரிக்கிறதுக்கு செவரெல்லாம் இருக்குது, அதே போல் இந்த வெப்பேஜில் லே அவுட்டை பிரிக்கிறதுக்காக இந்த செக்ஷனிங் டேக்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. இது போல் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குன்ட்டு இப்போ பார்க்கலாமா? அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ். எப்படி வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் பில்லர்லாம் முக்கியமோ அதே மாதிரி இந்த HTMLக்கு இந்த ஸ்ட்ரக்சரல் டேக்ஸ் ரொம்ப முக்கியம். வீட்டில் எப்படி சுவரெல்லாம் வச்சு பிரித்து பிரித்து வைக்கிறோம், கிச்சன் தனியாக, ரூம் தனியாக, அதே போல் தான் லே அவுட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக இந்த செக்ஷனிங் டேக்ஸ்லாம் யூஸ் ஆகுது. இந்த ஹெட்டர், நேவ், ஃபூட்டர், செக்ஷன் இது எல்லாத்தையுமே நம்ம செக்ஷனிங் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். மூணாவதா டெக்ஸ்ட் கண்டென்ட் டேக்ஸ். இப்போ வீடு கட்டியாச்சு, ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு, அதில் உள்ளார சோஃபா, கட்டில், மெத்தன் போடுவீங்கள்ல, அதெல்லாம் அந்த வீட்டோட கண்டென்ட், கரெக்டாக? இதே போல் வெப்சைட்டோட கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த டேக்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. இதில் ஹெட்டிங் H1 டேக்லேருந்து H6 டேக் வரைக்கும், அது இல்லாமல் பேராகிராஃப் டேக்கு, OL டேக்கு, லிஸ்ட் டேக்கு, இது எல்லாமே டெக்ஸ்டுவல் கண்டென்ட்டை ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. நாலாவதா இன்லைன் டெக்ஸ்ட் டேக். ஒன்றும் இல்லை, இப்போ ஏற்கனவே ஒரு ஜன்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜன்னலில் டெக்கரேஷனுக்காக சில பொருள்லாம் நீங்கள் வைப்பீங்களே, இது எதுக்காகனா அழகுபடுத்துறதுக்காக. இதே போல் HTMLலையும் சில டேக்ஸ் எல்லாம் இருக்குது. மற்ற டேக்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ சோஃபா இருக்குன்னா சோஃபா குறிப்பிட்ட இடத்த எடுத்துக்கும், கரெக்டாக? ஆனால் இந்த இன்லைன் டேக்ஸு ஏற்கனவே உள்ள பொசிஷனை அஃபெக்ட் பண்ணாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆங்கர் டேக்கு, ஸ்ட்ராங்கு, ஸ்பேனு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்லைன் டெக்ஸ்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து ஃபார்ம் டேக்ஸு. யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்குறதுக்காக இந்த ஃபார்ம் டேக்ஸ்லாம் யூஸ் ஆகுது. இப்போ எப்படி ரிமோட்டில் உங்களோட இன்புட்டை கொடுக்குறீங்க, அதே போல் வெப்சைட்டில் உங்களோட இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்காக இந்த ஃபார்ம் டேக்ஸ்லாம் யூஸ் ஆகுது. ஃபார்ம் டேக்ஸ்லேயே இன்புட், டெக்ஸ்ட் ஏரியா, பட்டன், செலக்ட்ன்ட்டு இது போல் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு டேபிள் டேக்ஸ். வீட்டில் சில பொருளை அடுக்கிறதுக்கு தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிளோ கபோர்டோ கண்டிப்பாக வேணும். இப்போ உங்கள் ட்ரெஸ்ஸையே வைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு கபோர்டை க்ரியேட் பண்ணி அதில் தானே வைப்பீங்க. இதே போல் வெப்சைட்டில் நிறைய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை டேபிளாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த டேபிள் ரிலேட்டட் டேக்ஸ்லாம் யூஸ் ஆகுது. இதுக்கு அடுத்தது மல்டிமீடியா டேக்ஸ். எப்படி வீட்டில் பாட்டு கேட்குறதுக்கு டிவி, அப்புறம் ஃபோட்டோஸ், இமேஜஸ்லாம் இருக்குது, இதே போல் வெப்சைட்டில் வீடியோ, இமேஜஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்காக இந்த மல்டிமீடியா டேக்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ வேற ஒரு வெப்சைட்டில் உள்ள வீடியோ இல்லை அந்த வெப்சைட்டையே நம்ம எம்பர்ட் பண்ணோம்னா இந்த எம்பர்டட் டேக்ஸ்லாம் யூஸ் ஆகும். அது இல்லாமல் ஜாவா ஸ்கிரிப்டெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிரிப்டிங் டேக்ஸ் யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் எழுதுறதுக்காக இந்த மெட்டா டேக்ஸ் யூஸ் ஆகுது. ஒரு வெப் பேஜை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக தான் இதை இத்தனை வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு தேவையான டேக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணணும். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட வெப்சைட் SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆமாம், இந்த SEOனா என்ன? இப்போ ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? ப்ரௌசரில் போயிட்டு இது மாதிரி சர்ச் டேப் இருக்கும், கரெக்டாக? அதில் website.comனு நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் லோட் ஆகும், கரெக்டாக? ஆனால் உங்களோட இந்த டொமைன் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அவங்களாம் எப்படி உங்கள் வெப்பேஜை பார்ப்பாங்க? அதுக்காக தான் கூகுள் போல சர்ச் என்ஜின் யூஸ் ஆகுது. இந்த சர்ச் என்ஜின் என்ன பண்ணுன்னா ஒரு நாளைக்கு மல்டிபிள் டைம் உங்கள் வெப்சைட்டை ஸ்கேன் பண்ணும். நீங்கள் என்ன டேக்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, மெட்டா இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்கிறத ரீட் பண்ணி அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ ஒருத்தவங்க கூகுளில் வெப்சைட்டுன்னு டைப் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இன்ஃபர்மேஷன்லேருந்து டேட்டாவை எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இந்த லிங்கை யூஸ் பண்ணி அவங்களால உங்கள் வெப்சைட்டுக்கு பார்க்க முடியும். இதுக்காக தான் இந்த சர்ச் என்ஜின்லாம் யூஸ் ஆகுது. அப்போ சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்னா என்ன? ஒன்றும் இல்லை, இந்த லிஸ்ட்டில் உங்களோட வெப்சைட்டை மேலே எடுத்துகிட்டு வரதுக்காக நீங்கள் ரிலவெண்ட் கீவேர்ட்ஸு, ரிலவெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பண்ணால் மட்டும்தான் அது மேலே வரும்.
நீங்கள் ஒரு வெப்சைட்டோட அந்த ஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த கீவேர்டை இம்ப்ரூவ் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு செமான்டிக் டேக், அதாவது செக்ஷனிங் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஹெட்டர் தனியாக, ஃபுட்டர் தனியாக, நேவிகேஷன் மெனு தனியாக, மெயின் கண்டென்ட் தனியாக, இது போல் பிரித்து எழுதுனா மட்டும்தான் சர்ச் என்ஜின் உங்களோட வெப்சைட்டை ரீட் பண்ணும் போது அதுக்கு இதுதான் மெனு, இதுதான் ஹெட்டரு, இதுதான் ஃபுட்டர்னா அது புரிஞ்சுக்கும். ஸோ இந்த செமான்டிக்கல்ல செக்ஷனிங் டேக்ஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, உங்களோட மெட்டா டேக்ஸ் எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி எழுதணும். நீங்கள் ஹெட்டில் மெட்டா இன்ஃபர்மேஷன் எழுதுவீங்களே, அதோட டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸு, இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அது கூகுள் சர்ச்சில் இது போல் அழகாக காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிலவெண்ட் கீவேர்ட்ஸை வச்சு தான் சர்ச்சும் ஆகும். ஸோ மெட்டா டேக்ஸை கரெக்டாக எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது, கரெக்டான டெஸ்கிரிப்டிவ் யூஆர்எல்ஸை யூஸ் பண்ணணும். டெஸ்கிரிப்டிவ் யூஆர்எல்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெப்சைட்டில் நிறைய HTML ஃபைல்ஸ் இருக்கும் கரெக்டாக. அந்த HTML ஃபைல் நேமை நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக கொடுக்கணும். இது இல்லாமல் a.html, b.htmlனு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகாது. நாலாவது, இமேஜஸ் எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி எழுதணும். அது என்ன இமேஜோ அதுக்கான நேமை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் சர்ச் பண்ணும் போது உங்களுக்கு ரிலேட்டட் இமேஜஸில் உங்கள் இமேஜஸும் காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் ரொம்பவே முக்கியம். அஞ்சாவது, மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். உங்களோட வெப்சைட்டை எந்த டிவைஸில் பார்த்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கணும். ஆறாவது, ரெகுலராக இது எல்லாத்தையுமே செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தால் மட்டும்தான் உங்களோட வெப்சைட்ஸ் சர்ச் பண்ணும் போது டாப்பில் வரும். HTMLோட ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதாவது HTMLல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டெப்ரிகேட்டட் டேக்ஸ்லாம் யூஸே பண்ணக்கூடாது. HTML5ல சில டேக்ஸ்லாம் வேணான்ட்டு விட்டுட்டாங்க. ஸோ அந்த டேகெல்லாம் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த போல்ட், சென்டர், இட்டாலிக் இது போல் டேக்ஸ் எல்லாம் டெப்ரிகேட்டட் ஆயிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் ஸ்டைல்ஸ்லேயே பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, இன்லைன் ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அதாவது ஒவ்வொரு டேக்குள்ளேயும் உங்களால் ஸ்டைல்ஸ் எழுத முடியும். இது போல் இன்லைன் டேக்ஸை எழுதாதீங்க. இதுக்கு பதிலாக கிளாஸ் யூஸ் பண்ணி தனியாக தான் CSS எழுதணும். மூணாவது, டேபிளை லே அவுட்டுக்காக யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த தப்பை பண்ணுவாங்க. டேபிளை வச்சு ஃபுல் லே அவுட்டையும் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக தான் HTMLல செக்ஷனிங் டேக்ஸ், அதாவது செமான்டிக் டேக்ஸ்லாம் இருக்குது. இதை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம லே அவுட்டை டிசைட் பண்ணணும். நாலாவது, தேவையில்லாமல் நிறைய டேக்ஸை ஒன்றுக்குள்ளார ஒன்றுன்னு யூஸ் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக எழுதுறது தான் பெட்டர். அஞ்சாவது, இமேஜை இன்சர்ட் பண்ணும் போது நிறைய பேர் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டை கொடுக்கவே மாட்டோம். அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. இமேஜை நீங்கள் இன்சர்ட் பண்ணாலே அது என்ன இமேஜ்ன்ட்டு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டில் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். கடைசியாக நான் ஸ்டாண்டர்ட் ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு கஸ்டம் ஆட்ரிபியூட்ஸை க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு டேட்டான்னு முன்னாடி வச்சு தான் க்ரியேட் பண்ணணும். அது இல்லாமல் டைரெக்டாக இந்த மாதிரி கஸ்டம் ஆட்ரிபியூட்ஸை க்ரியேட் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்மளால் நீட்டாகவும் க்ளீனாகவும் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வச்சு ஒரு ரெஸ்யூமை எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரெஸ்யூம்னு எடுத்துக்கிட்டால் நிறையவே இருக்கும். மேலே நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்கும், சம்மரி இருக்கும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எங்கே படித்தோங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஸ்கில்ஸ் இருக்கும், அப்புறம் நம்ம பண்ண ப்ரொஃபைலோட லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். கரெக்டாக இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு செக்ஷனிங் டேக்ஸை வச்சு ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேலே நம்மளோட நேமு, டீட்டெயில்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஹெட்டர்னு வச்சுக்கலாம். அதே போல் கீழே கடைசியாக நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம்ல, லிங்க்டின், ஃபேஸ்புக்கு, இதை வந்து ஃபூட்டர்னு வச்சுக்கலாம். இடையில உள்ள எல்லாத்தையுமே மெயின் ஏரியான்னு நம்ம பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு செக்ஷனிங் டேக்ஸில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேக்ஸ். இப்போ மெயினில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. சம்மரி இருக்குது, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு செக்ஷனாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனில் 3 கம்பெனியில் ஒர்க் பண்ண டீட்டெயில்ஸ் இருக்குது. செக்ஷனுக்கு உள்ளே நம்ம எதையாச்சும் பிரிக்கணும்னா நம்ம டிவ் யூஸ் பண்ணி பிரிச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஆர்டர். இப்போ மெயின் ஏரியாக்குள்ளார நம்ம பிரிக்கணும்னா செக்ஷன் யூஸ் பண்ணி பிரிச்சுக்கலாம். செக்ஷனுக்குள்ளார பிரிக்கணும்னா நம்ம டிவ் யூஸ் பண்ணி பிரிச்சுக்கலாம். அதே போல் ஹெட்டருக்குள்ளார நிறைய செக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா செக்ஷன் யூஸ் பண்ணி பிரிச்சுக்கலாம். இல்லை சின்னதாக ஸ்ப்ளிட் மட்டும்தான் பண்ணணும்னா டிவ் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி தான் ஒரு HTML பேஜை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். இப்போ இந்த ரெஸ்யூமை எப்படி பில்ட் பண்ணுறதுன்ட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ உங்கள் ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணி பார்க்க நான் விஸ்வல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு சர்ச்சில் விஸ்வல் ஸ்டுடியோ கோடுன்னு டைப் பண்ணி
நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து இதுக்குன்னு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இதில் D:, ப்ராஜெக்ட்ஸ்குள்ளார ப்ரொஃபைல்னு இன்னொரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரை நான் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பாப்பப்பில் எஸ் ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர் கொடுத்து நம்ம உள்ளார போய்க்கலாம். இப்போ நம்ம ப்ரொஃபைலுங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் இந்த ஃபஸ்ட்டு பட்டன் இருக்குல்ல, நியூ ஃபைல், இதை கிளிக் பண்ணி index.htmlனு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். எப்போவுமே ஒரு வெப்சைட்டோட ஃபஸ்ட்டு பேஜ் index.html தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம டெப்ளாய் பண்ணும்போது இந்த பேஜை அது லோட் பண்ணும். ஸோ இந்த HTML பேஜுக்குள்ளார தான் நம்ம ரெஸ்யூமை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ HTML5ஓட பேசிக் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு HTMLனு நான் டைப் பண்ணேன்னா சஜஷனில் HTML5 காமிக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த டைட்டிலில் டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக மை ரெஸ்யூம்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு ஹெட்டரை நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு பாடிக்குள்ளார ஹெட்டர்னு நான் டைப் பண்ணி அந்த ஹெட்டர் டேக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளார நம்ம நேமு அப்புறம் இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்துருந்தோம் கரெக்டாக. ஸோ நேமுக்கு நான் H1 டேக் யூஸ் பண்ணி என்னோட நேமை போட்டுக்கிறேன். இந்த H1 டேக் தான் ஹெட்டிங் டேக். ஸோ இதில் போடுற கண்டென்ட் ரொம்ப பெருசாக ஹெட்டிங் மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு நம்ம டீட்டெயில்ஸ் போடுறதுக்கு அடுத்தது பேராகிராஃப் டேக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பேராகிராஃப் டேக்கில் ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி, இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே என்ன எழுதுகிறோமோ அது வெப்சைட்டில் விசிபிளாக இருக்கும் கரெக்டாக. ஃபஸ்ட்டு இமெயில் கோலன் கொடுத்து என்னோட இமெயில் ஐடியை நான் போட்டுக்கிறேன். ஐஃபன் கொடுத்து அடுத்தது மொபைல் கொடுத்துட்டு என்னோட மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன். கடைசி ஐஃபன் கொடுத்து என்னோட அட்ரஸ் எழுதிக்கிறேன். இப்போ நம்ம HTML பேஜோட ஹெட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இந்த இண்டெக்ஸ் ஃபைலை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ரிவீல் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தோன்னா நமக்கு அந்த ஃபைல் இருக்கிற லொக்கேஷன் ஓப்பன் ஆகும். இதை டபுள் கிளிக் பண்ணி நான் க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே தெரியுதா, நம்ம க்ரியேட் பண்ண ஹெட்டர் இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஹெட்டருக்கு அப்புறம் என்ன பண்ணணும், மெயின் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னேன் கரெக்டாக. சம்மரி க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணணும், நம்மளோட ஸ்கில்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மெயினுங்கிற செக்ஷனிங் டேக்கில் நம்ம போடலாம். அதுக்கு நான் விசுவல் ஸ்டுடியோ கோடை திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஹெட்டருக்கு கீழே மெயின் டேக்கை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மெயின்குள்ளார தான் நம்ம 3 செக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மரிக்கு ஒரு செக்ஷனை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு செக்ஷன்னு டைப் பண்ணி இந்த செக்ஷன் டேக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளார H2 டேக் யூஸ் பண்ணி நம்ம சம்மரின்ட்டு டைட்டில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சம்மரியோ அதை பேராகிராஃப் டேக்கை யூஸ் பண்ணி அதுக்கு கீழே நம்ம கொடுத்துக்கலாம். இந்த P டேக்குள்ளார இப்போ நான் சம்மரியை கொடுத்துக்கிறேன். இப்போது சம்மரிக்கான செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இதை Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு க்ரோமில் போயிட்டு ரீலோட் பண்ணி பார்த்தோன்னா இந்த சம்மரி செக்ஷன் கீழே வந்துடும். இது எல்லாமே ஒன்றா சேர்ந்த மாதிரி வருதுல்ல. இங்கே இந்த ஹெட்டரையும் சம்மரியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக இடையில ஒரு லைன் போட்டுக்கலாம். இது ஜஸ்ட்டு அழகுக்காக மட்டும்தான். இதுக்கு நான் விசுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு இந்த ஹெட்டருக்கு கீழே HRங்கிற டேகை யூஸ் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் லைனை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ க்ரோமில் போயிட்டு ரீலோட் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கும். இப்போ சம்மரிக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் மறுபடியும் VS கோட் போயிட்டு இந்த செக்ஷனுக்கு கீழே இன்னொரு செக்ஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான செக்ஷன். இப்போ இதுக்கு H2 டேக் யூஸ் பண்ணி டைட்டில் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளார நான் 3 ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் போடணும். இப்போ செக்ஷனுக்குள்ளார பிரிக்கிறதுக்கு நம்ம டிவ் டேக்கை யூஸ் பண்ணி நம்ம பிரிச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணுறேன். இப்போ H3 டேக்கை யூஸ் பண்ணி என்ன பொசிஷனுங்கிறத நான் போட்டுக்கிறேன், டெக்னிக்கல் லீடு. நெக்ஸ்ட்டு H4 டேக்கை யூஸ் பண்ணி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணங்கிறதையும் போடுறேன், ஃப்ராக்டல் 31. நெக்ஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஒர்க் பண்ணங்கிறத போடலாம். இதை Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நான் ப்ரௌசரில் லோட் பண்ணி பார்க்குறேன். நமக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சம்மரியையும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ண HR டேக் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கு மறுபடியும் VS கோட் போயிட்டு இந்த 2 செக்ஷனுக்கு இடையில நான் HR டேக் யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இப்போ ரீலோட் பண்ணி பாருங்கள், சேவ் பண்ணிவிட்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கம்பெனியில் என்ன பண்ணங்கிற லிஸ்ட்டை நான் இதுக்கு கீழே நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்டுங்கிற லிஸ்ட் டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னா நம்ம இந்த பேராகிராஃபுக்கு கீழேயே UL டேக்கான அன்ஆர்டர் லிஸ்ட் டேக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
இது ஒரு நெஸ்டட் டேக்குங்கிறதுனால UL அண்ட் LI 2 டேக்கை சேர்த்து தான் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுக்கான LI டேக்கை இன்சர்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு அடுத்த LI இன்சர்ட் பண்ணி அடுத்த கண்டென்ட்டை இதுக்குள்ளார போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு LI நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசரில் போய் ரீலோட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண லிஸ்ட் இது போல் வந்திருக்கும். இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதே போல் அடுத்தடுத்த டிவ் யூஸ் பண்ணி மல்டிபிள் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ அடுத்த எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ண நான் VS கோடை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டிவ்வுக்குள்ளார இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, இதே போல் இன்னொரு டிவ்வை நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த டிவ்வுக்குள்ளார நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான டேட்டாவை இதே போல் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இதை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இதுக்குள்ளார நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோட டைட்டிலை மாற்றுறேன். நெக்ஸ்ட்டு கம்பெனி நேமையும் மாற்றலாம். அடுத்தது இயரையும் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரீலோட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸும் ஆட் ஆகிருக்கும். இப்போ அடுத்த செக்ஷனான ஸ்கில்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு கீழே நெக்ஸ்ட் செக்ஷனை கிரியேட் பண்ணலாம். அதோட ஹெட்டிங் என்ன? நம்ம H2 டேக் தானே யூஸ் பண்ணோம் ஹெட்டிங்க்கு. அதை யூஸ் பண்ணி ஸ்கில்ஸ்ன்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இங்கேயும் லிஸ்ட்டு தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே அன்ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணோம்ல, இங்கே ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம் OLன்ட்டு. ஸோ OLன்னு ஆர்டர் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார எத்தனை லிஸ்ட்டு இருக்கோ அத்தனை LIயை கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு LIயில் HTML5 அண்ட் CSS3ன்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் செகண்ட் ஸ்கில் ஆட் பண்ணலாம், JavaScript. அடுத்தது அடுத்த LI, இதில் TypeScript. நெக்ஸ்ட்டு அடுத்த LI, அதில் React Nativeன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்கில் செக்ஷனை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு செக்ஷனையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண நான் HR டேக் இடையில ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு குரோமை ஓப்பன் பண்ணி நான் ரீலோட் பண்ணி பார்த்தேன்னா ஸ்கில்ஸும் ஆட் ஆகிருக்கும் ஆர்டர்ட் லிஸ்ட்டில் 1 2 3 4ங்கிற நம்பரோட. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்டில் இந்த மாதிரி புல்லட் வரும். இதுதான் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ மெயின் ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. VS கோடில் இந்த ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி நம்மளால் இதை மினிமைஸ் பண்ணிக்க முடியும். திருப்பி இதை கிளிக் பண்ணி மேக்ஸிமைஸும் பண்ணிக்கலாம். இது போல் ஒவ்வொரு டேக்கையும் உங்களால் மினிமைஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். இப்போ மெயினுக்கு கீழே நான் ஃபூட்டர் டேக்கை ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த ஃபூட்டர் டேக்குள்ளார தான் என்னோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஆங்கர் டேக்கை யூஸ் பண்ணலாம். ஏன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆங்கர் டேக் வரும். அதை நான் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆங்கர் டேக்கை யூஸ் பண்ணி என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு தான் ரீடைரக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதுக்குள்ளார லிங்க்டின்ங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ hrefன் இருக்குல்ல, ஹைப்பர் ரெஃபரன்ஸ், இதுக்குள்ளார நீங்கள் எந்த URL கொடுக்குறீங்களோ இந்த லிங்கை கிளிக் பண்ணும் போது அதுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ இந்த hrefக்குள்ளார நான் என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கை நான் கொடுத்துக்கிறேன். இப்போ Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ரெஸ்யூமை ரீலோட் பண்ணி பாருங்கள். கடைசியாக லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவோம்? இந்த மெயினுக்கு கீழே HR டேக்குன்னு கொடுத்தோம்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு லைன் கிரியேட் ஆகிடும். இப்போ ரீலோட் பண்ணி பார்க்கலாம். கிரியேட் ஆகிடுச்சா? ஸோ நான் இப்போ இந்த லிங்க்டின்னை கிளிக் பண்ணால் என்னோட லிங்க்டின் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னோட ரெஸ்யூம் போயிட்டு அதே பேஜ்லேயே லோட் ஆகுது. கரெக்டாக இதை ரெஸ்யூமோட டேப்பில் லோட் ஆகாமல் நியூ டேப்பில் லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் பேக் போயிட்டு நம்ம ரெஸ்யூம்கே போய்க்கிறேன். இப்போ VS கோட் போயிட்டு இந்த A டேகுக்கு டார்கெட்டுன்ட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. டார்கெட்டில் அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். இப்போ Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு குரோமில் போயிட்டு நான் ரீலோட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இன்னொரு டேப்பில் புதுசாக ஓப்பன் ஆகும். நம்ம ரெஸ்யூமோட டேப் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், சம்மரி, ஸ்கில்ஸ்ன்னு இருக்குல்ல, இதெல்லாம் மட்டும் ப்ளூ கலரில் நம்ம மாற்றலாம். இது போல் அழகுபடுத்துறதுக்காக தான் CSS யூஸ் ஆகுது. நான் VS கோட் போயிட்டு இதோட ஹெட்டில் நான் ஸ்டைலுக்கான டேக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இந்த ஸ்டைலுக்குள்ளார நம்ம எதை மாற்றணும் தெரியுமா? ஆக்சுவலாக சம்மரிங்கிற ஹெட்டிங், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஹெட்டிங், அப்புறம் ஸ்கில்ஸுங்கிற ஹெட்டிங், இது மூணுத்தோட கலரை மாற்ற போகிறோம். கரெக்டாக? இது மூணுமே H2ங்கிற டேக்கில் தான் இருக்குது. ஸோ H2ஓட கலரை நம்ம மாற்றணும்னா இது மூணோட கலரும் நமக்கு மாறிடும். ஸோ அதுக்கு நான் இந்த ஸ்டைலுக்குள்ளார H2ங்கிற டேக்கை தானே நம்ம மாற்ற போகிறோம். இந்த H2ங்கிற டேகை போட்டுட்டு இந்த ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளார கலருங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணணும். கலருங்கிற ப்ராப்பர்ட்டியில் என்ன கலரை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த கலரை நம்ம கொடுத்தோம்னா நமக்கு H2 எல்லாத்துக்கும் இந்த கலர் அப்ளை ஆகிடும். இப்படி தான் CSSஐ HTMLல அப்ளை பண்ணணும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு குரோமில் போய் ரீலோட் பண்ணி பாருங்கள். நம்ம கலர் எல்லாத்துக்கும் மாறிடுச்சா? இப்போ சிம்பிளாக HTML5ஐ யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்யூமை க்ரியேட் பண்ணியாச்சு. இது போல தான் HTML5ஓட ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணணும். அதுக்கான ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப்லாம் கரெக்டாக கொடுத்து அதை க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் கற்றுப்பீங்க. எப்படி GitHubல புஷ் பண்ணணும், டெப்ளாய் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு வீடியோலேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் HTMLனா என்ன, அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்ட்டு பேசிக்காக புரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வாரம் CSSனா என்ன, CSSையும் HTMLையும் சேர்த்து ஒரு ப்ராஜெக்டை எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.